இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, நம்மேல் ஆண்டவருடைய பிரியம். உலகத்தில் யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மை நேசித்தால் அதுவே நமக்கு போதுமானது. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது போல மனிதர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்மேல் ஒருவர் வைக்கிற அன்பும் பிரியமும் கூட நாளாக நாளாக மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியம் அப்படிப்பட்டதல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மில் பிரியமாய் இருக்கிறதுனால்தான் நமக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மில் வைத்திருக்கிற பிரியத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து விடவே கூடாது. அதனால்தான் மோசே அருமையாக ஜெபிக்கிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளில் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தின்படி கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல் இருக்க வேண்டுமானால் நாம் முழுக்க முழுக்க அவரை நேசிக்க வேண்டும். 100க்கு 100 அவரை நம்ப வேண்டும். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மிலே சார்ந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு கூட சொல்ல வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆகவே அவர் நம்மில் பிரியமாய் இருக்கும்படியான தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? அவர் நம்மில் வைத்திருக்கிற பிரியத்தை காத்துக் கொள்கிறோமா? தொடர்ந்து அவர் நம்மில் பிரியமாய் இருக்கும்படி அவருக்கு பிரியமானவைகளையே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிரியம் தொடர்ந்து நம்மேல் இருக்க வேண்டுமானால் நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது, நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்துள்ள சத்தியத்தை போதிக்கும் போது கூட மனிதர்கள் பிரியப்படும்படியாகவே போதிக்க வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள். அதனால் பல ஊழியர்கள் கூட மனுஷரை பிரியப்படுத்தி கர்த்தரை துக்கப்படுத்தி விடுகிறார்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு பகையா இருக்கிறது. நாம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி மனம் வேதனைப்படாதபடி நம்முடைய செயல்களையும் வார்த்தைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால் உலக பிரகாரமாக நாம் பழகுகிற மனிதர்களுக்கும் நமக்கும் இடையிலே கூட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு மட்டும் பயந்து அவருடைய கிருபைகளை காத்துக்கொள்வோமே ஆனால் நம்மில் ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருப்பார். அதனால் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நாம் செல்ல நினைத்தால் கூட ஆண்டவர் அவற்றை தடுத்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.